ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ளைட்டில் போகும்போது எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து கிளம்பிட்டு ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஷட்டில் பஸ் ஏறிட்டு ஃப்ளைட்டு கிட்டே தான் வந்திருக்கோம். இது மாதிரி வர்றதே கொஞ்சம் நல்லா இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டு வந்து கிட்டே இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா உள்ளேயே ஏர்போர்ட் உள்ளேயே வந்து ஸ்டெப்ஸ்லேயே போகிற மாதிரி இருக்கும். நேராக ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறுற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது மாதிரினா கொஞ்சம் ஃப்ளைட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். நல்லா சூப்பராக வெளியே லைட்டாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். டக்குன்னு ஃபோட்டோக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே ஃபஸ்ட் கிளாஸ் சீட் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது. பெருசாக பில்லோட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறமா பின்னாடியே பார்த்திங்கன்னா எக்கனாமி சீட்டுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நிறைய இருந்தது. எங்களுக்கு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் கிட்ட தான் வந்து சீட்டு வந்திருந்தது. ஒரு அங்கே ஃப்ளைட்லேயே வேலை பார்க்குற லேடி வந்து எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா, இதெல்லாம் திறக்கக்கூடாது, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எதுக்குமா திறக்க போகிறேன், நாங்களே சேஃப்டியாக ஊர் போய் சேர்ந்தால் போதும் அப்படின்னு தான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவர் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தார், பார்த்து பத்திரமா இரு, அவங்க வேற சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து ஃப்ளைட் கிளம்புன்னு ஸ்டார்ட் ஆனதுமே பார்த்திங்கன்னா ஒருத்தர் வேற தும்முனார். அது வேற டென்ஷன் ஆயிடுச்சு. கரெக்டாக ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகும்போது கரெக்டாக வந்து பெருசாக வேறு தும்னார். எல்லாருக்குமே கேட்டுருக்கு. அது கொஞ்சம் சில பேர் வந்து ஒரு மாதிரியாக நினச்சிருப்பாங்க. நானும் டென்ஷன் ஆகிட்டேன், என்னடா இது ஸ்டார்டிங்கே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட் ஆனதுமே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா நல்ல புகையாக வந்துட்டு இருந்தது. இது என்னடா நம்மளுக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், என்னங்க புகையாக வருது, என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஹஸ்பண்ட் சொன்னார், அது அப்படி தான் வரும், ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா வந்து புகையாக வரும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் மூச்சு விட்ட மாதிரி இருந்தது. இப்போ ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரன்வேல தான் போயிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பொறுமையாக போயிட்டு அதுக்கப்புறமா ஸ்பீட் ஏற்றுவாங்க பாருங்கள். அது மேலே ஏறும்போது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மேலே போகும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக போகும். அதுக்காக தான் ஏறும்போது வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்குமா, அதுலேயே கொஞ்சம் வந்து நம்மளுக்கு டென்ஷனாக இருக்கும். நாங்கள் சென்னையில் கிளம்பும் போதும் பார்த்திங்கன்னா கரெக்டாக தூறல் ஸ்டார்ட் ஆகிருந்தது. இங்கேயும் பார்த்திங்கன்னா சென்னைக்கு வரும்போதும் வந்து தூறல் போட்டுனே இருந்தது. அதுக்கப்புறமா மேலே போனதுக்கப்புறமா ஒன்றுமே இல்லை. ஃப்ளைட் மேலே போனதுக்கப்புறமா வந்துட்டு இது பார்த்திங்கன்னா 1 hour ஜெர்னி தான், சென்னை டு ஸ்ரீலங்கா. அந்த 1 hour எப்படி போகும்னே தெரியாது, அவ்வளோ ஸ்பீடாக போயிடும். ஏறினதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு அவங்க ஸ்நாக்ஸும் கொடுத்துட்றாங்க. அது பார்த்திங்கன்னா வெஜ் ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஆப்பிள் ஜூஸும் கொடுத்துருக்காங்க. அதை குடிச்சிட்டு சாப்பிட்றதுக்குள்ளேயே வந்து டைம் முடிஞ்சிடும். ஃப்ளைட் மேலே போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காது அடைச்ச மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம எச்சம் முழுங்கணும் அப்படின்னா காது வந்து ஃப்ரீ ஆகிடும். இது ஒரு டிப்ஸ் தான். நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு நல்லாவே வந்து காது ஃப்ரீயாக ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு ஸ்பீட் ஆகிடுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் ஆகிறதுக்காக இப்போ தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். மேலே ஏறினதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ளைட் வானத்தில் போகும்போது சூப்பராக இருக்கும். டே டைம்னா அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே போகலாம். இப்போ நைட் டைமுங்கிறதால வந்து இருட்டாக தான் இருக்கும். ஆனால் மேலே போனதுக்கப்புறமா வந்து நல்ல லைட்டிங்காக இருந்தது. ஏதோ ஈவினிங் டைம்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுமே பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் லைட்ஸு, அதுக்கப்புறமா வந்து வீடுங்கெல்லாம் தெரியும். அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்னும் மேலே ஏற்றுவாங்க. அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, வானத்தில் வந்து போயிடும். அதுக்கப்புறமா தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ஃப்ளைட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேக் ஆகுற மாதிரி, அதுக்கப்புறமா சைடு வாக்கில் அது மாதிரி தான் இருக்கும் லைட்டாக வந்துட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது வந்து சில பொருட்கள் வந்து எடுத்துகிட்டே போகக்கூடாது. அது மாதிரி தண்ணி, அதுக்கப்புறமா லிக்விட் ஐட்டம்ஸு, ஆயிலு, இது மாதிரி பவுடர், இதெல்லாம் வந்து எடுத்துன்னு போகவே கூடாதான். இந்த விஷயம் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே தான் இருந்தார். நான் சரி பவுடர் தானே என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் எடுத்துன்னு போகிற பேக்லேயே வந்து பவுடர் டப்பா ஒன்று வச்சுருந்தேன், முகத்துக்கு பூசுகிற பவுடர். அதை வந்து அந்த செக்கிங்லேயே எடுத்துட்டாங்க. அதை நம்ம ஒன்றும் கேட்கவும் முடியாது. அது புதுசாக வாங்கின பவுடர் டப்பா தான் அதுவும் பார்த்திங்கன்னா. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வாட்டர் பாட்டில் மட்டும் வந்து ஸ்டீலில் எடுத்துன்னு போயிருந்தேன், அதை விட்டுட்டாங்க. பிளாஸ்டிக்கில் பாட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துடுறாங்க. நான் ஸ்டீலில் சின்ன பாட்டிலில் தான் எடுத்துன்னு போனேன். அதுவும் பெருசாக எடுத்துன்னு போகக்கூடாது, சின்ன பாட்டில்னால் அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்.
அது மாதிரி ஏதாவது பவுடர் அது மாதிரி எடுத்துன்னு போனோம்னா நம்ம வந்து பேகேஜில் போட்டு அனுப்பிடலாம். அது வந்து ஒன்றும் கேட்க மாட்டேன்றாங்க. அதுவும் பவர் பேங்க் அதெல்லாம் வந்து அலோடே இல்லை ஃப்ளைட்டில். இது மாதிரி தாங்க தெரிஞ்சது. மேலே வந்து நம்மளுக்கு பைலட் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எவ்வளோ தூரத்தில் மேலே இருக்கும், அதுக்கப்புறமா எப்போ லேண்ட் ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. கடைசியாக இந்த மாதிரி எனக்கு பார்த்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் மூச்சே வரும். அதுக்கப்புறமா வந்து கீழே இறங்குனதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஃப்ளைட்டு வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ளைட் சென்னை ஏர்போர்ட் வந்து சேர்ந்ததுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே கடகடன்னு எழுந்துட்டாங்க. ஆனால் வந்து அங்கே ஸ்டெப்ஸ் வந்து கனெக்டே பண்ணலை. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதை கனெக்ட் பண்ணுறதுக்கே. வந்து அதை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளை இறங்க முடியும். இப்போ மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் தான் வந்திருக்கோம். எல்லாம் செக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பேக் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டைம் 9 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.